கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகள் யாவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். சபை மூலியமாகவும் குடும்பத்தின் சார்பாகவும் உங்களுக்கு நாங்கள் தெரிவித்து ஆமென். தேவனுடைய வார்த்தைக்குள் கடந்து செல்வோம். சுருக்கமாகத்தான் இயேசு பிறந்த நற்செய்தி, த காஸ்பல் ஆஃப் த பர்த் ஆஃப் ஜீசஸ். ஆமென். இயேசு பிறந்த நற்செய்தி என்ற தலைப்பில் நாம சுருக்கமாக தேவனுடைய வார்த்தையை பார்க்க போகிறோம். யோவான் 3:16 ஜான் காஸ்பல் chapter 3 verses 16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொடுத்தார். ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக கொடுத்தார். இது தேவன் நம் மேல் வைத்த ஒரு அன்பு. நம்ம ஒரு மனுஷன் மேல வைக்கிற ஒரு அன்புக்கும், ஒரு மனிதன் தேவன் மேல வைக்கிற அன்புக்கும், தேவன் ஒரு மனிதன் மேல வைக்கிற அன்புக்கும் வித்தியாசம் இல்லை. அப்படிதானே? இப்போ ஒரு மனிதன் மேல வைக்கும் பொழுது அந்த அன்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏதோ ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும், அல்லது ஒரு போட்டிகள் இருக்கும், அல்லது பொறாமைகள் இருக்கும், அல்லது ஒரு எரிச்சல் இருக்கும். அந்த அன்புல ஏதோ தேவைக்காக மட்டுமே இருக்கக்கூடியதா இருக்கும். அப்படிதானே? அதே போல மனிதன் தேவன் மேல அன்பு வைக்கிறான் அப்படின்னாலும் அதுவும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பாகத்தான் இருக்கும். ஆண்டவர் இதை கொடுக்கணும், இதை செய்யணும், இதை நடத்தணும் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஆனால் தேவன் ஒரு மனிதன் மேல வைக்கிற அன்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, எதிர்பார்க்கப்படாத ஒரு பயங்கரமான அன்பு. அந்த அன்பு அப்படின்றது என்னன்னா, கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை இந்த மனிதன் நீயும் நானும் பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த அன்பு. கெட்டு போகக்கூடாது. ஒரு தாய் நினைப்பான், என் பிள்ளைங்க கெட்டு போகக்கூடாது, நல்லா வளரணும், நல்ல பிள்ளை பேர் இருக்கணும். என் பிள்ளைங்க இப்போ உள்ள தாய் தகப்பன சொல்ல, இப்போ உள்ள தாய் தகப்பன பிள்ளைகளை கெடுத்து வச்சிருக்கிறாங்க. பிள்ளைகளை காதல் பண்ண தூண்டி விடுறாங்க, திருட தூண்டி விடுறாங்க, போதை வஸ்துகளை தூண்டி விடுறாங்க, கையில் காசு கொடுத்து சினிமாவுக்கு போடா அப்படின்றாங்க. கையில் காசு இல்லைனா கூட வட்டி தவணைக்கு வாங்கி பொருளை விற்று அடை வச்சு சினிமா நடிகர் படத்தை போய் பாரு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. கொஞ்சம் பிடிவாதம் பண்ணிட்டா, கொஞ்சம் அழுதுட்டா, கொஞ்சம் இப்போ உள்ள பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா உடனே தற்கொலை அல்லது பிளேடை கையில் எடுத்துக்கிட்டு என் கையை அறுத்துக்குவேன் அப்படின்னு சொன்னோன்னா பயந்து வச்சு கொடுத்து அனுப்புவேன். போ 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 அப்படின்றாங்க. நான் சொல்ல அந்த காலத்தினுடைய தாய் தகப்பன் அந்த அன்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, என் பிள்ளை கெட்டு போகக்கூடாது, என் பிள்ளை நல்லா வாழணும், என் பிள்ளை உயிரோடு இருக்கணும், என் உயிர் போனாலும் என் பிள்ளை உயிர் நல்லா இருக்கணும், என் பிள்ளை உயிரோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தாயினுடைய. அப்படித்தானே? அப்போ இந்த உலக பிரகாரமான தாய் தகப்பனே ஆதி காலத்தில் அப்படி நினைச்சு இருந்தபோது, அப்ப பிதாவாகிய தேவன் எப்படி நினைப்பார்? நம்மளை ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுத்து நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சாருன்னா, அந்த அன்புக்கு ஈடு கிடையாது, இணை கிடையாது, எல்லை கிடையாது, அளவு கிடையாது. அளக்க முடியாது. சொல்ல புரியுதா இல்லையா? இப்ப கடல் கூட அளந்துடலாம், ரோடுகளை கூட அளந்துடலாம், வானத்தை கூட அளந்துடலாம். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள், நாசால இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் எரிக்கல்ல அளந்துடுறாங்க. அப்படிதானே? சூரியன் அளந்துறாங்க, நிலவை அளந்துறாங்க, நிலவை சுற்றிலும் சாட்டலைட் போட்டுறாங்க, பூமி அளந்துறாங்க. ஆனால் அளக்க முடியாதது, எண்ணி பார்க்க முடியாதது, ஆச்சரியமானது தேவனுடைய அன்பு. அப்படிதானே? ஆமா. அப்போ இந்த அன்பு எப்படிப்பட்ட அன்புன்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல நம்பர் 1, தேவனின் அன்பு கிறிஸ்துமஸ்க்கான காரணம். அப்போ இந்த தேவனுடைய அன்பு கிறிஸ்துமஸ்க்கான காரணம், அதாவது இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கான காரணம். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க அன்பை பரிமாறிக்கொள்ளணும், உங்கள் குடும்பங்களில் அன்பை பரிமாறிக்கொள்ளணும், புறஜாதிகளுக்குள்ள அன்பை பரிமாறிக்கொள்ளணும். அதனால தான் இந்த கேரல் சர்வீஸ்
உண்டாக்கப்பட்டு எல்லா ஜனங்களுக்குள்ளேயும் கிறிஸ்துவனுடைய நற்செய்தி சொல்லி அன்புகள் கொடுத்து ஒரு ரெவரண்ட் நிக்கோலஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு பயந்த சுவாபம் உள்ளவர். அவர் தன்னை மறைத்து அவர்கிட்ட இந்த சொத்துக்களை மற்றவர்களுக்கு கொடுத்து சாண்டா கிளாஸ் வேஷம் போட்டு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். அந்த காரியங்கள் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் அன்பு பரிமாறிக்கொள்ள வேண்டும்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு பொருளை கொடுத்து பக்கத்தில் வீட்டுக்காரங்கள்ட்ட, எதிர்த்த வீட்டுக்காரங்கள்ட்ட, நம்ம உறவினர்கள்ட்ட, நம்முடைய குடும்பத்துக்குள்ள அந்த பகையை வளர்க்காமல், எரிச்சலை வளர்க்காமல், போட்டி பொறாமைகள் வளர்க்காமல், அந்த தாழ்மையை வளர்க்க முடியாது அந்த அன்பு. இதுதான் தேவனின் அன்பு, கிறிஸ்துமஸுக்கான காரணம். ரெண்டாவது, கிறிஸ்துமஸோடைய பரிசு என்ன அப்படின்னா இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசு. கிறிஸ்துமஸ்க்கான பரிசு இயேசு கிறிஸ்து. இலவசமாக கொடுக்கப்பட்டார், விலை மதிப்பற்றவராக கொடுக்கப்பட்டார், நம்முடைய ரட்சிப்புக்காக கொடுக்கப்பட்டார். நமக்கு ஆண்ட பிதாவாக தேவன் கொடுத்த அந்த அன்பினுடைய இரண்டாவது அர்த்தம், அது கிறிஸ்துமஸ்க்கான பரிசு இயேசு கிறிஸ்து. நம்ம என்ன செய்யணும்? இலவசமாக கொடுக்கப்பட்டவரை ஏற்றுக்கொண்டு, விலை மதிப்பற்றவரை ஏற்றுக்கொண்டு, நம்ம ரட்சிப்பை நம்ம வெளிப்படுத்தணும். மறுபடியும் நான் பாவம் செய்யாதபடி, மீறுதல் செய்யாதபடி, அக்கிரமம் செய்யாதபடி, கீழ்ப்படியாமைக்குள்ள போகாதபடி, உலக பிரகாரமான இச்சைகள், உலக பிரகாரமான நடத்தைகளுக்குள்ள போகாதபடி நம்மளை மறுரூபப்படுத்தி நம்ம கொண்டு வரணும். அடுத்தபடியாக மூன்றாவது காரியம், இந்த பரிசின் நோக்கம். முதல் கிறிஸ்துமஸ்க்கான தேவனுடைய அன்பு, கிறிஸ்துமஸ்க்கான காரணத்தை குறித்து பார்த்தோம். ரெண்டாவது கிறிஸ்துமஸ்க்குரிய பரிசு இயேசு கிறிஸ்து பார்த்தோம். மூன்றாவது பரிசினுடைய நோக்கம் என்ன? இந்த பிதாவாக தேவன் நம்ம மேல அன்பு வைத்து நமக்காக கொடுக்கப்பட்ட இந்த பரிசின் நோக்கம் என்ன? ஒரு நோக்கம் இருக்குது. ஒரு ஆளுக்கு ஒரு பரிசு கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு நோக்கம் இருக்கும். இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதா? இப்போ நீங்களே வந்து பக்கத்து வீட்டுக்கு அனுப்பி நீங்கள் கேட்க கொடுக்குறீங்க கிறிஸ்துமஸ்க்குன்னா ஏதோ ஒரு நோக்கம் இருக்கும். அந்த நோக்கம் என்ன நோக்கம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நித்திய வாழ்க்கை. அதுதான் முக்கியமான இயேசு கிறிஸ்து பரிசின் நோக்கம். நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பரிசின் நோக்கம் என்ன? நித்திய வாழ்க்கை. நீயும் நானும் அந்த நித்திய வாழ்க்கை அடைய வேண்டும். நம்ம அழிந்து போகக்கூடாது, நரகத்துக்கு போகக்கூடாது, நம்முடைய வாழ்நாள் பாழாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லப்படும். அதனால தான் அந்த 3:16 சொல்லும்போது, அவரை விசுவாசிக்கிறவன் அழியாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அப்போ இந்த நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று சொன்னால் நாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவரை ருசித்து பார்க்க வேண்டும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். இல்லை, நான் பழைய மாதிரியே தான் இருப்பேன், என்னுடைய பழைய வாழ்க்கையை விட்டு வெளியே வர மாட்டேன், என்னுடைய அப்படின்னு சொல்றது இல்லைன்னா நான் வேணா செத்து போறேன், நான் வேணா அழிஞ்சு போறேன் அப்படின்றது. அழிகிறதும் மறிச்சு போறதும் ஆண்டவருடைய சித்தம் கிடையாது. நல்ல கவனமாக, அது ஆண்டோடைய சித்தம். ஆண்டோடைய சித்தம் என்ன அப்படின்னா நித்திய வாழ்க்கை என்பதுதான் ஆண்டோடைய சித்தம். நமக்கு ஒரு நோய் வந்த உடனே நம்ம சொல்லுவோம், இந்த நோய் என்னை வாட்டி வதைக்கிறது, வேதனைப்படுத்துறது, துக்கப்படுத்துறது, இதுக்கு மறிச்சே போயிருக்கலாம், ஒரே அளவில் போயிருப்போம் அப்படின்னு சொல்லி நிறைய பேசுவோம். நம்ம இனிமேல் அப்படி பேசக்கூடாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த பரிசாக கொடுத்த அந்த நோக்கம் என்ன? நீயும் நானும் அந்த நித்திய வாழ்க்கை, அந்த நித்திய ஜீவனை அடைய வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறேன். அதனால இனிமேல் நமக்குள்ள இந்த நெகட்டிவான தாட்ஸ்கள் வரக்கூடாது. இப்போ கிறிஸ்துவுக்கு முன் 2040 மார்ச் 28 கிறிஸ்து பிறப்பு கொண்டாட்டமாக, அதாவது கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொல்லி அந்த கால கேலண்டர்கள் குறிப்பிடுகிறது. எப்படி அந்த காலத்தில் கொண்ட கிறிஸ்துவுக்கு முன்பதாக, கிறிஸ்துவுக்கு பின்பதாக, கிறிஸ்து 240 தான் மார்ச் 28 தான் கிறிஸ்து பிறப்பு கொண்டாட்டமாக அக்கால கிறிஸ்துவ காலண்டர்களில் குறிப்பிடப்படுகிறது. அன்னைக்கு அப்பெல்லாம் மார்ச் மாதம் 28 கொண்டாடிக்கிறாங்க. இந்த டிசம்பர் 25 அப்படின்னு சொல்றது வந்து கிறிஸ்துமஸ் கொண்டாடும் வழக்கம் எப்போ வந்துச்சு அப்படின்னா 336 கிறிஸ்துவுக்கு பின் 336 ஆண்டு ரோம் நகரில் உருவாக்கப்பட்டது. இதுக்கு வந்து போப் 1 ஜூலியஸ் அங்கீகாரம் கொடுத்திருக்கதை குறித்து பாருங்க. நம்ம டிசம்பர் 25 தேதியை நம்ம நாட்டில் கிறிஸ்துவோடைய பிறப்பாக கொண்டாடிட்டு வருகிறோம். ஆமென். சரி, இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக கொடுத்தா நமக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்ப நித்திய ஜீவனை அடைகிறது எப்படி அப்படின்னா, ஒன்று இரட்சகராக, இரண்டாவது ராஜாவாக, மூன்றாவது இம்மானுவேலாக.
இயேசு பிறந்ததுக்குரிய அர்த்தம், அந்த குட் நியூஸ், அந்த நற்செய்தி அதுதான். நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார்? இரட்சகராக இருக்கிறாரா, ராஜாவாக இருக்கிறாரா, அல்லது இம்மானுவேலராக இருக்கிறார்? நம்ம எப்படி அவரை நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்? நம்ம இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் ஆக்கப்பட்டது ஒரு பேருக்காக இருக்கலாம், ஒரு பெருமைக்காக இருக்கலாம், அல்லது யாராவது சொல்லி கம்பல் பண்ணி நம்மளை கம்பல் பண்ணி வற்புறுத்தி நம்மளை கொண்டு போய் என்ன பண்ணிப்பாங்க, ஒரு சர்ச்சை கொண்டு போய் நம்மளை உள்ள திணிச்சு, ஆண்டவர் இயேசு திணிச்சு, வேதாகம சத்தியத்தை திணிச்சு, விசுவாசத்தை திணிச்சு, ரொம்ப கட்டாயமா நம்மளுக்கு கொஞ்சம் ஞானஸ்தானம் கொடுத்து ஒரு சர்ச்சை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க முடியும். நம்ம இயேசு கிறிஸ்து ரட்சகராக, ராஜாவாக, இம்மானுவேலராக ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுனால நம்ம நித்திய வாழ்க்கைக்குள்ள கிறிஸ்துவை இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கணும். எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைவான்னு வேதம் சொல்லிடும். அப்படின்னாலே அதை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது காரணம் என்ன? நினைக்கிற பின்மாற்றம் ஏன் வருகிறது? நம்முடைய வாழ்க்கையில் பின்மாற்றம் ஏன் வருகிறது? இன்னைக்கு அநேக வாழ்க்கையில பின்மாற்றத்தை குறித்து பார்க்கிறோம். ஒரு ஜெபித்த வாழ்க்கை பாதியில் நிறுத்தப்பட்டிருக்கிறது, ஆவியில் நிறைஞ்ச வாழ்க்கை நிறுத்தப்பட்டு, அபிஷேகம் பண்ணப்பட்ட வாழ்க்கை பாதியில் நிறுத்தப்பட்டிருக்குது, சபை கூடுதல் பாதியில் நிறுத்தப்பட்டிருக்குது, வேதத்தை படிக்கணும் அப்படின்னு சொல்லி அது பாதியில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி நிறைய விஷயங்கள்ல சபையை கட்டணும்ன்றத வாழ்க்கை பாதியில் நிறுத்தப்பட்டிருக்கு. ஊழியம் செய்வேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருப்போம், அது பாதியில் நிறுத்தப்பட்டிருக்குது. நிறைய ஆத்மாக்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்வேன், நிறைய ஆத்மாக்களை கொண்டு வந்து ராஜ்யத்துக்குள் சேர்ப்பேன்னு சொல்லி அது பாதியில் நிறுத்தப்பட்டிருக்கு. இப்ப நிறைய விஷயங்கள்ல நம்ம என்ன பண்ணுவோம், பின்வாங்கி போயிருப்போம், பின்தங்கி போயிருப்போம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த நித்திய ஜீவனை அடைய நம்மளால் என்ன முடியல, செயல்பட முடியல. காரணம் என்ன? இயேசுவை இரட்சகராக, இயேசுவை ராஜாவாக, இயேசுவை இம்மானுவேலராக முழுமையாக நம்முடைய ஆத்மா ஏற்றுக்கொள்ள மறக்குது. அப்போ உலக பிரகாரமான பசி, உலக பிரகாரமான தாகம், அந்த இச்சை அடக்கமின்றி, சுய அடக்கமின்றி பலவிதமான காரியங்களுக்குள்ள போகும்போது கண் பார்க்கறதை பார்த்து, மனம் கேட்கறதை பார்த்து, கால் போற போக்கில் நம்ம வாழ்கிறதுனால நம்ம இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள மறக்கிறோம். இன்னைக்கு ஒரு பேருக்காக கிறிஸ்துவ ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம், ஒரு பேருக்காக சபைக்கு வருகிறோம், ஒரு பேருக்காக ஜெபம், ஒரு பேருக்காக ஆராதனை, ஒரு பேருக்காக ஒரு வேத வாசிப்பு, ஒரு கட்டாயப்படுத்துறதுக்காக, ஊழியக்காரர்கள் கட்டாயத்துக்காக, உறவினர்கள் கட்டாயத்துக்காக, ஏதாவது ஆகக்கூடிய மனசு கட்டாயத்துக்காக நம்ம சொல்றோடைய அந்த கட்டாயத்துக்கு அப்பாற்பட்டு நம்மளை முழுமையாக சரணடைஞ்சு சப்மிட் பண்ணி நம்ம சரியா என்ன ஏற்றுக்கொள்ள, இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியல. காரணம் என்ன அப்படின்னா, உலகம் நமக்கு மேலாக காணப்படுகிறது, இயேசு நம்முடைய வாழ்க்கையில் பின்தங்கி இருக்கிறார். அதாவது சொல்லும்போது சொல்லுவோம், நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்படும். வாசிங்க ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அப்ப இவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, மத்தேயு 2:1-2 வசனங்களை பார்க்கும்போது, ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டேன், அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஆமென். இந்த ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகனாக, நமக்கு ஒரு குமாரனாக, நமக்கு ஒரு கர்த்தராக, நமக்கு ஒரு அதிசயமானவராக, நமக்கு ஒரு ஆலோசனை கர்த்தராக, வல்லமை உள்ளவராக, நித்திய பிதாவாக, சமாதான பிரபுவாக, அப்போ நமக்கு ஒரு ராஜாவாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த மத்தேயு 2:1-2 வாசிக்கும் பொழுது நமக்கு ஒரு ராஜாவாக கொடுக்கும். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? ராஜாவாக பிறந்தார். அப்போ இந்த ராஜாவினுடைய ராஜ்யத்துக்குள் நாம் கட்டப்பட்டவர்களாக, அல்லது அந்த ராஜ்யத்துக்குள் அனுசரித்து போகக்கூடியவர்களாக, விசுவாசித்து போகக்கூடியவர்களாக, அவரை உயர்த்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவரிடத்திலிருந்து நம்ம ஆலோசனை பெற்று, அவரிடத்துல சமாதானத்தை பெற்று, அவருடைய ஆளுகைக்குள் நாம் இருக்க நிச்சயிக்கப்பட்டிருக்கிறோம். ஞானஸ்தானம் எடுத்த ஒவ்வொருவரும், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொருவரும், கையில வேத சத்தியத்தை, வேதாகம் புஸ்தகத்தை வச்சிருக்கிற ஒவ்வொருவரும் அவருடைய ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவர் ராஜா, அவரிடத்துல நம்ம ஆலோசனை கேட்கணும்,
அவரிடத்துல நம்ம ஆளுகையை கேட்கணும், அவரிடத்துல நம்ம சமாதானத்தை கேட்கணும், அவரிடத்துல நம்ம பெற்றுக்கொள்ளணும். அப்போ உலகத்திலிருந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? சமாதானத்தையும் ஆளுகையும் இங்கிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடாது. இங்கே உள்ள ராஜாக்களை அனுசரித்து போகக்கூடாது, இங்கே உள்ள ராஜ்யத்தை அனுசரித்து போகக்கூடாது, இங்கே இருக்கக்கூடிய மனுஷர்களை அனுசரித்து போகக்கூடாது. நம்ம யார் அனுசரித்து போகணும் அப்படின்னா, நம்மை ஆளுகிறவர், நமக்காக பிறந்திருக்கிறவர், நமக்கு முழுமையாய் அதிசயமாக கொடுக்கப்பட்டிருக்கிறார், நமக்காகவே கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதுதான் நித்திய ஜீவனுக்குள்ளே போக நம்மளால் முடியும். ரெண்டாவது காரியம், மத்தேயு 1:23 அவன் இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? இம்மானுவேல் நமக்காக தேவன் கொடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னா இம்மானுவேல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இம்மானுவேலுக்கான அர்த்தம் என்ன? தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆபிரகாம் ஆண்டவர் சொல்லும்போது சொன்னாரு, நான் உன்னோடு இருக்கிறேன். ஈசாக்கு சொல்லும்போது சொன்ன, நான் உன்னோடு இருக்கிறேன். யாக்கோபிட்ட சொல்லும்போது சொன்ன, நான் உன்னோடு இருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கிட்ட சொல்லும்போது, நான் உன்னோடு இருக்கிறேன். யோசுவாவை சொல்லும்போது, நான் உன்னோடு இருக்கிறேன், பயப்படாதே, நான் உன் தேவன். ஏசாயாட்ட சொல்லும்போது, பயப்படாதே, நான் உன் தேவன், நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த வார்த்தை நிறைய பைபிளை வளர்ந்து வச்சு பார்க்க முடியும். கர்த்தர் நம்மோடு இருக்கிறதுனால நமக்குள்ள இந்த உலக பிரகாரமான பயம், ஆவிசுவாசம், மரண பயம், நெகட்டிவான தாட்ஸ், நெகட்டிவான பேச்சு, சாபமான வார்த்தை, கெட்ட வார்த்தை, இதெல்லாம் நமக்குள்ள வராது. அதான் இம்மானுவேலர் நம்ம கூட இருக்கிறார். இம்மானுவேல் என்பதற்கு இயேசு நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். அவர் என்னோடு இருக்கிறார் என்ற அந்த பயம், கிறிஸ்து என்னோடு இருக்கிறார். நம்ம மனிதனுக்கு முன்பதாக ஒன்று நடிப்போம். வேலை செய்கிற இடத்துல மனிதனுக்கு முன்பு ஒரு லீடர் வர்றாரு அப்படின்னா, ஒரு டைரக்டர் வர்றாரு அப்படின்னா, ஒரு மேனேஜர் வர்றாரு அப்படின்னா, அவருக்கு முன்னாடி வேலை செய்கிற மாதிரி நடிப்போம். அவர் அங்கே போன பிறகு எடுத்து வச்சுப்போம். இப்போ எல்லாமே இந்த சிசிடிவி கேமரா இருக்கிறதுனால இன்னைக்கு பயந்து வேலை போவோம். எல்லாமே சிசிடிவி நினைக்கிறோம், எல்லாம் பதிவாயிரும் அப்படின்னு. ரெண்டாவது என்ன பண்ணுவோம், நம்ம பண்ணுற நம்ம லேப்டாப்பில் வேலை பார்க்குறோம், ஒரு சிஸ்டத்தில் ஒரு டெஸ்க்டாப்பில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா, இது அவங்களுக்கு தெரியும் என்ன ஒர்க் பண்ணுறோன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியும். அவங்களுக்கு எந்த ஃபைலை ஓப்பன் பண்ணாலும் அது அவங்களுக்கு தெரிஞ்சது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பெங்களூர் ஒரு ஃபைலை நீங்கள் இப்போ ஃபோனில் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய, ரஷ்யாவில் இருக்கக்கூடிய கண்டுபிடிச்சிடலாம் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு விளம்பரத்தை நீங்கள் வந்து பார்க்குறீங்கன்னா, நீங்கள் ஃபேஸ்புக்லேயோ அல்லது இன்ஸ்டாகிராம்லேயோ ஒரு விளம்பரத்தை பார்க்குறீங்கன்னா, என்னது நீங்கள் ஒரு பொருள் வாங்குறதுக்காக நீங்கள் சர்ச் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு அது ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் என்ன ஆயிரும், அது அதாவது உங்கள் வாட்ஸ்அப்பில் வர ஆரம்பிச்சிடும். இல்லைன்னா அந்த கம்பெனிலேருந்து உங்களுக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிடும். பார்த்துருக்கீங்களா? உடனே நீங்கள் பார்த்து ஒரு இன்சூரன்ஸ், உங்கள் 2 வீலருக்கு இன்சூரன்ஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இன்சூரன்ஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. உடனே இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நிறையா ஃபோன் பண்ணுவோம். நான் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் பேசுகிறேன், நீங்கள் வண்டிக்கு இது பண்ணிக்கிங்களா அப்படின்னு. அவ்வளவு வாட்ச் பண்ணுறேன். அப்படித்தானே? ஆமாம் இல்லையா? அதே போல தான் அப்போ இயேசு கிறிஸ்து என் கூட இருக்கிறார் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உலக பிரகாரமாகவே இவ்வளவு பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு கடைமுனையிலேருந்து இன்னொரு கடைமுனை பார்க்குறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து என் கூட இருக்கிறார், அவர் பார்க்குறாரு, நம்ம எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கணும், எவ்வளோ ஞானமாக இருக்கணும், எவ்வளோ பந்துஸ்தாக இருக்கணும். ஆனால் நம்ம எவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கணும். மனிதனுக்கு முன்பதாக ஒரு வாலாட்டுறோம், மனிதன் இல்லைன்னா நம்மளை அப்படி என்ன பண்ணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து என் கூட இருக்கிறார், இம்மானுவேல் இருக்கிறார். அவர் ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தம், ஈசாக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், யாக்கோபு கொடுத்த வாக்குத்தத்தம், தாவீது கொடுத்த வாக்கு, தாவீது சந்ததிகளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், இஸ்ரவேல் சந்ததிகளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், பல தீர்க்கதரிசிகளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இன்னைக்கு எனக்குள்ளும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறதுனால அவர் என்னோடு எப்போதும் இருக்கிறார். நான் உறங்கும் போது என்னோடு இருக்கிறார். அவர் விழித்திருந்து என்னை கவனிக்கிறார். ஆமென். நான் நடக்கும்போது என்னோடு அவர் நடந்து வருகிறார். நான் சாப்பிடும்போது என் கூடயே உட்கார்ந்திருக்கிறார். நான் வேலை செய்யும்போது என்னோடு இருக்கிறார். வியாபாரம் செய்யும்போது என்னோடு இருக்கிறார். அதனாலதான் சொல்லுவேன், வியாபாரத்தில் உண்மையா இருங்க, வேலையில் உண்மையா இருங்க, குடும்பத்தில் உண்மையா இருங்க, கணவன்ட்டு உண்மையாக, மனைவிட்டு உண்மையா இருங்க. நீங்கள் உங்கள் கணவனை இது என்ன பண்ணலாம், ஏமாற்றலாம், மனைவியை ஏமாற்றலாம், பிள்ளைகளை ஏமாற்றலாம், பாஸ்டரை ஏமாற்றலாம், சபையை ஏமாற்றலாம். ஆனால் ஆண்டவர் உங்களால் ஏமாற்ற முடியாது. ஆண்டவர் பார்த்துக்கிட்டு ஆண்டவர் கூட இருக்கிறார். ஆமென். புரியுதா நான் சொல்றது? இரண்டாவது காரியம். அடுத்து மூன்றாவது காரியம் என்ன அப்படின்னா, மத்தேயு 1:21 அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ரட்சகராக அவங்க ரட்சகர் பார்க்குறோம், ராஜா பார்க்குறோம், இம்மானுவேல் பார்க்குறோம். முதல் ராஜாவை பார்த்தோம்.
ரெண்டாவது இம்மானுவேல் பார்த்தோம், மூணாவது ரட்சகராக பார்த்தோம். நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்னன்னா, மனித குலம் ரட்சிக்கப்பட வேண்டும் பாவத்திலிருந்து. அப்போ இந்த யோவான் 3:16 பார்க்கும்போது பிதாவாகிய தேவன் ஒரு அன்பு வைக்கிறதை குறித்து பார்க்குறோம், நித்திய ஜீவனை கொடுக்கறதை பார்க்குறோம். இதுக்கு முன்பது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஜனங்களுக்குள்ள ஒரு காரியங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்பதாக ஆண்டவர் பிதாவிடத்திலிருந்து எந்த ஒரு தீர்க்கதரிசன வார்த்தைகளும் கிடையாது, எந்த நியாயாதிபதியும் வரல, தீர்க்கதரிசிகளும் வரல, எந்த அசரீரி வார்த்தைகளும் இல்லை, எந்த வசனமும் இல்லை. ஒரு அமைதியான காலம், ஒரு 400 வருஷங்கள் அமைதியான காலம். இந்த காலத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஜனங்கள் காரியங்களுக்குள்ள நடந்தாங்க, ஒரு இருட்டுக்குள், மகா இருட்டுக்குள்ள நடந்தாங்க. எப்போ என்ன நடக்கும் பயம். அதனால இயேசு கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியை கொண்டு சொல்லும் பொழுது தேவதூதன் வந்து, பயப்படாதே, நான் தான் தேவதூதன், உனக்கு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஏன் அப்படின்னா பயந்தாங்க, ஜனங்கள் பயந்துதான், எப்போ என்ன நடக்கும், ஏது நடக்கும், எங்களுக்கு ஒரு விடுதலை கிடையாதா, இதுலயே நாங்கள் அழிஞ்சு போயிடுவோமா, இதுலயே நாங்கள் மறைச்சு போயிடுவோமா, இதுதான் எங்களுடைய வாழ்க்கையா அப்படின்னு இருந்த காலங்களிலே ஒரு நற்செய்தி, கர்த்தர் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பிறந்திருக்கிறார், அவர் உங்களை ரட்சிப்பார், அவர் உங்கள் பாவங்களை நீக்குவார், உங்கள் வியாதியை நீக்குவார், உங்கள் மரண பயத்தை நீக்குவார், உங்கள் சாபத்தை நீக்குவார், உங்களுடைய எல்லா கட்டுகளையும் அறுத்து போடுவார். ஆமென். ரட்சகராக. இதுதான் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பின் நற்செய்தி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் இந்த முழுமையான ரட்சிப்புக்குள்ள நாம் இருக்கிறோமா, அதுதான் விஷயமே இருக்கு. பிலிப்பியர் 4:7 இப்பொழுதோ எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களை, நம்முடைய சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்கிறது. இதுதான் விஷயம். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறார்? முதலாவதாக பார்க்கும்பொழுது ராஜாவாக, இரண்டாவதாக இம்மானுவேலராக, மூணாவதாக ரட்சகராக. அப்ப இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு நமக்குள்ள இருக்கும் பொழுது நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது, எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய சிந்தையையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ள. இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம சிந்தைகள் எப்பொழுதும் தீயான சிந்தனைகளுக்குள்ள போகக்கூடாது, தீட்டான சிந்தனைகளுக்குள்ள போகக்கூடாது, சாபமான சிந்தனைகளை, பாவமான சிந்தனைகளுக்குள்ள போகக்கூடாது. நம்முடைய சிந்தைகள் எப்பொழுதுமே பாதுகாக்கப்படும். ஆமென். கிறிஸ்துவுக்குள்ளாக பாதுகாக்கப்படும். நம்முடைய இருதயம் மகா, வேதம் சொல்கிறது, எரேமியா புத்தகத்தில் வாசிக்கும், மகா கேடும் திருக்குள்ளதுமாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இருதயத்தில் தான் அநேக பிரச்சனைகள், அநேக பாரங்கள், அநேக துக்கங்கள் இருக்கும். அப்படிதானே? இதே தான் கொஞ்ச நேரம் நீங்கள் ஒரு சின்ன கவலையை நீங்கள் நினச்சிட்டு ஒரு செகண்ட் நினச்சிட்டு விட்டுட்டீங்கன்னா உங்களுடைய ஹார்ட் பீட், உங்களுடைய இந்த ஹார்ட்டோட ரேட் என்ன சொல்லிட்டீங்கன்னா 140 மேலே வந்துட்டு. சாதாரண ஒரு மனுஷனுக்கு 72 அடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன 140 வரைக்கும் போயிடும். பட்டன்னு அதுலேருந்து இங்கே சரியாகி வர வரைக்கும் என்ன ஆகும், எல்லா உறுப்புகளும் அதாவது ரிலீஸ் ஆக ரொம்ப கஷ்டமாக. அதனால தான் இதயத்தை தேவனுடைய வார்த்தை இயேசு கிறிஸ்துவோட காக்க, எனக்குள்ளே இயேசு கிறிஸ்து ரட்சகராக இருக்கிறார், இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார், இயேசு கிறிஸ்து என்னுடைய ராஜாவாக இருக்கிறார். அதனால சொல்லி எனக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், ஒரு பாலகனாக, ஒரு குமாரனாக, ஒரு அதிசயமானவராக, கர்த்தர் ராஜாதி ராஜா ஆளுகை செய்கிறவராக, ஆலோசனைக்காரராக. நம்ம அவர்கிட்ட ஆலோசனை கேட்கணும், அவர்கிட்ட சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும், அவர்கிட்ட எல்லாம் கேட்டு என்ன செய்யணும், ஏது செய்யணும், உங்கள் சித்தம் இருக்கா, உங்கள் தயவு இருக்கா, உங்கள் அன்பு இருக்கா, என்னை நடத்துன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இதுதான் நற்செய்தி. அடுத்து 2 கொரிந்தியர் புத்தகம் 9:15 தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். அநேக ஸ்தோத்திர பலிகள் எடுக்கணும். பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ஸ்தோத்திர பலி எடுக்கணும். நம்மளால ஸ்தோத்திரம் அப்படின்றத கூட பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய பேர் சொல்ல தெரியல. ஸ்தோத்ரா ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம ஒவ்வொரு மாதிரி சொல்லிப்போம். ஸ்தோத்திரம் அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம உச்சரிக்கணும். இப்போ நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க சர்ச்சில் அப்படின்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சர்ச்சில் வந்து பார்த்தேன், ஒரு 9 மணிலேருந்து 9:15 வரைக்கும் ஒரு அந்த நம்ம சர்ச்சில் வந்து ஒரு சலசலப்பு இருந்துச்சு, பயங்கரமான சலசலப்பு இருந்துச்சு. அந்த சத்தம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு சந்தை வெளியில் அந்த மாதிரி ஒரு சத்தம் இருந்துச்சு. அப்புறம் ஸ்தோத்திரம் பண்ண சொல்லியிருந்தோம். ஸ்தோத்திரம் பண்ண சொன்னால் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்தோத்திரம் அது கூட ஒரு மாதிரியான ஊழல்ன்ற மாதிரி இருந்துச்சு. இந்த ஸ்தோத்திரம் என்ற வார்த்தை ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வார்த்தை. நீங்கள் எவ்வளோ ஸ்தோத்திரிக்கிறீங்க அவ்வளோ ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்று போகலாம். இங்கே வேதம் சொல்லுது, தேவன் அருளி, அதாவது தேவன் கொடுத்த சொல்லி முடியாத ஒரு கிஃப்ட் தான் இயேசு கிறிஸ்து.
அப்போ பிதாவாகிய தேவன் நம்ம சொன்னோம், இயேசுவே இயேசுவே எனக்கு சொந்த ரட்சகராக, எனக்கு ராஜாவாக, எனக்கு இம்மானுவேலாக கொடுத்த என் பிதாவுக்கு ஸ்தோத்திரம். என் மேலே நீங்கள் அன்பு வச்சதுக்கு ஸ்தோத்திரம். நான் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவதற்கு நீங்கள் என் மேலே அன்பு வச்சதுக்காக ஸ்தோத்திரம். நான் அழிஞ்சு போகாதபடிக்கு வாழ்வதற்கு நீங்கள் எனக்கு இயேசு கிறிஸ்துவை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். அப்படி ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கணும். தினமும் ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் வருது, ஒரு நாள் முடியுது அப்படின்னு சொல்லணும். நம்ம என்ன ஸ்தோத்திர பலி, காலையிலையும் மாலையிலையும் இரவிலும் நம்ம ஸ்தோத்திர பலிகள் எடுக்கணும். ஸ்தோத்திர பலிகள் வந்து ரொம்ப முக்கியம். பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கணும். எனக்கு நல்ல இயேசு கிறிஸ்து மூலமாக நல்ல வேலையை கொடுத்தீங்க, அந்த வேலையை செய்ய எனக்கு ஞானம் கொடுத்தீங்க, எனக்கு பலன் கொடுத்தீங்க, என்னுடைய போக்கில் பார்த்து கூட இருந்தீங்க, நல்ல ஒரு குடும்பம் கொடுத்தீங்க. இதெல்லாம் ரட்சிப்புங்க. இருக்கீங்களா? இதெல்லாம் நித்திய ஜீவனுக்குரிய வாசல். இந்த வாசலுக்குள் நம்ம போகும்பொழுது அசைவில்லாத காரியத்தை வாங்கிக்கிற முடியும். ஆமென். அல்லேலூயா. இருக்கீங்களா? இன்னொரு வார்த்தை படிச்சு நம்ம முடிப்போம். 2 கொரிந்தியர் புத்தகம் 5:19. அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆமென். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல், நல்லா கவனம் பாருங்க, தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல், உலகத்தான் செய்கிற பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்க. இப்ப நீங்க செய்யற பாவத்தை அவர் எண்ணலைங்க, நீங்க செய்யற பாவத்தையும் மீறுதலையும் அக்கிரமத்தையும் அவர் எண்ணல. அதனாலதான் நம்ம தப்பிச்சுட்டு போயிட்டே இருக்கோம். அதான் அவர் கண்களை கிருபை, தயவு, இரக்கம். என்ன பண்றாருன்னா, கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மளை ஒப்புரவாக்கும்படியாக அந்த உபதேசத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த கிறிஸ்துவ ஒப்புரவாக்குதல் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு மகிமையான உண்மை. இருக்கீங்களா? ஒரு மகிமையான உண்மை. நாம் தேவனுக்கு எதிரிகளாக இருந்தோம் ஒரு காலத்துல, இப்பொழுது தேவனுக்கு நண்பராக மாறிட்டோம். இதான் விஷயம். ஒரு காலத்துல தேவனுக்கு முன்பு நம்ம பாவம் செஞ்சதுனால தேவனுக்கு முன்பாக தேவனுக்கு எதிரியாக இருந்தோம். இப்ப நம்ம தேவனுக்கு நண்பர்கள் ஆகிட்டோம். மீது தேவனை பார்க்க முடியாது, நம்ம இப்ப தேவனை பார்க்க முடியும் இயேசு கிறிஸ்து மூலமாக. அந்த ஒப்புரவாக்குதலை கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்கு. இரண்டாவதாக, நமது பாவங்கள் நிமித்தம் தேவனுடைய கோபத்திற்கு நாம் ஆளாகி இருந்தோம். நம்முடைய பாவங்கள் நிமித்தம் தேவனுடைய கோபத்திற்கு ஆளாகி இருந்தோம். ஆனால் இப்பொழுது மன்னிக்கப்பட்டு இருக்கோம். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்கு பிறந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். மகா பெரிய ஒரு மன்னிப்பை நம்ம பெற்றிருக்கிறோம். மனம் திரும்புவதற்கு இதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். மனம் திரும்பணும், இதுதான் ஒப்புரவாகுதல். இருக்கீங்களா? இந்த ஒப்புரவாகுதலை நாம் பெற்றுக்கொள்ளணும். சங்கீதத்தை வாசிப்போம். சங்கீதத்தோட வசனத்தை வாசித்து நம்ம நிறைவு செய்வோம். 147. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். ஆமென். இன்னைக்கு இருதயம் நொறுங்குண்டு காயங்களோடு வேதனையோடு இந்த ஜனங்கள் இயேசு கிறிஸ்து பிறப்புக்கு முன்பதாக இருந்த ஒரு காரியர்கள், அந்த காரியர்கள் மத்தியில் ஒரு ஒளி. ஆமென். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில காரியங்கள் இருக்குமே என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து ஒளியாக ஒரு நட்சத்திரம் வாழ்க்கையில் பிறக்கும் பொழுது உங்களுடைய எல்லா காயங்கள் மாற்றப்பட்டு உங்களை பூர்ண சமாதானத்துக்கு, பூர்ண ஆசை, பூர்ண ரட்சிப்புகள், நீங்க இதுவரைக்கும் எதிர்பார்த்த இந்த நன்மைகளை மட்டுமே நீங்கள் அனுபவிக்க முடியும். வரப்போற புதிய வருஷத்துல உங்களை மேன்மையாக உயர்த்த கர்த்தர் சித்தம். ஜெபிப்போமா? அன்பின் பரலோகத்தின் பிதாவே, இந்த நல்ல அருமையான ஆஸ்வதிக்கப்பட்ட நாளில் கிறிஸ்துவனுடைய பிறப்பின் நற்செய்திக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த இடத்துல கர்த்தாவே ராஜாவாக, இம்மானுவேலராக, இரட்சகராக பிறந்திருக்கிறதையும் அவருடைய நோக்கத்தையும் நாங்கள் பார்த்தோம். அதை பார்த்த எங்களோடு சேர்ந்து இந்த வசனங்களை தியானித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கருத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரையும் ஆசிரியங்க. இந்த வருஷத்தில் இந்த கடைசி நாட்களில் நாங்கள் சபையில் காணப்படுகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் படிப்பில், வேலையில், வியாபாரத்தில், குடும்பத்தில், ஆவி ஆத்மா சரீரத்தில், ஆவிக்குரிய வாழ்க்கை, உலகப்புறமான வாழ்க்கையில் பலவிதமான இன்னல்கள், போராட்டங்கள், பலவீனங்கள், பாவம், சாபம், மீறுதல், அக்கிரமங்கள், சூனிய கட்டுகள், ஒரு மரண போராட்டம், மரண பயத்தில் இருப்பார்கள் சொன்னால், இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த யாக்கோபினுடைய நட்சத்திரம் இவர்களுக்குள்ள பிறக்கும் பொழுது, அந்த பிதாவாகிய தேவனுடைய அன்பு இவர்களுக்குள்ள விளங்கும் பொழுது, அந்த நித்திய ஜீவனை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும், பூர்ண விடுதலையை பெற்றுக்கொள்ளட்டும். இன்னைக்கு ஆசிரியக்கப்பட்டோம். பிள்ளைகளுக்கு ஜீவனை கொடுத்து நடத்துங்க. வரப்போற வருஷம் ஆசிரியம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். சொந்த பிதாவே, கர்த்தர் உங்கள் அனைவருடைய கர்த்தர் உங்களை ஆசிரியப்பார்கள். யாவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக, சபையின் ஊழியத்தின் சார்பாக கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்கள்